Father, this morning we give you all glory, honor and praise and power. Glory and might belongs to you, Lord. மகத்துவமும் வல்லமையும் உம்முடையதாண்டவரே. மகிமையை ஆடையாய் தரித்திருக்கிற உம்முடைய மேன்மையான பிரசனத்தை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தினரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for helping us. Thank you for giving us the privilege of tasting the awesome presence of the mighty God. இந்த காலை வேளை எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி ஸ்தோத்திரங்களை காணிக்கையாக நாங்கள் படைத்து, ஆண்டவரே, எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஜீவ பலியாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். May be seated. Praise Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், ரொம்ப 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 நல்லவர். Every time the people of God come together, அவர் நாமத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக, இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எங்கெல்லாம் கூடி வருகிறோமோ அங்கெல்லாம் நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார், அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் தொட்டாரா? ஆமென். ஹல்லேலூயா. அவங்க பிரசன்னத்தை நம்ம இன்னைக்கு உணர்ந்தோமா? ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய முதலாம் வாரத்திலே கூடி வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறுகிறோம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னம் நம்மளை விட்டு விலகுவதே இல்லை. ஆமென். அவர் ஒரு நாளிகையில் கூட, ஒரு நிமிஷம் கூட நம்மளை விட்டு விலகுவதே இல்லை. ஆமென். அதான் ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்தில், புதிய ஏற்பாட்டில் முதலாவது வைக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் கடைசி வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, கதை சொல்கிறாரு, நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆமென். எது வரைக்கும் நம்ம கூட இருப்பாரா? எப்போ வரைக்குமா? டு த எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த் வரைக்கும் நம்ம டெஸ்டிமனி சொல்ல போகிறோம். நம்ம அவருக்கு சாட்சியாக இருக்க போகிறோம். அவர் என்ன பண்ணுவாராம்? உலகத்தின், கரெக்டாக சொல்லுங்க அந்த வார்த்தையை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஒரு சின்ன ஒரு கேள்வி, உலகத்துக்கு ஒரு முடிவு வருமா? இந்த நம்ம பார்க்கிற பூமி மடவடவென்று இந்த வானம் மடிக்கப்படும். ஆனால் will that be the end of everything or will there be beginning of something? புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்படும். ஹல்லேலூயா. ஸோ உலகத்தின் முடிவு பரியந்தம் அதுக்கு முடிவே இல்லைங்க. ஹல்லேலூயா. Do you believe? ஆமென். இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் எந்த ப்ராமிஸில் ரெவலேஷன் ஆண்டவர் முடிக்கிறாரு? புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்படும். ஸோ த ஃபேக்ட் இஸ், நீங்களும் நானும் அவர் பிரசன்னத்தை விட்டு விலக போகிறதே இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அந்த எப்படி முடிக்கிறார் பாருங்க, அதை சொல்லி முடிச்சுட்டு ஆமென். ஆமென் என்றால் என்ன? சொன்னபடியே உச்சரித்தபடியே ஒரு வார்த்தை கூட பிசறாமல் மாறாமல் அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினால், இந்த புதிய மாதத்தில், இந்த வருஷத்தினுடைய மிடில் ஆஃப் த இயர், ஜூன் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தமும் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். ஆமென். இந்த வருஷத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாமா? இந்த வருஷம் நம்ம சபைக்கென்று, நம்ம இந்த ஜிஎஸ்ஜிசி குடும்பத்துக்கென்று ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எந்த வார்த்தை? ஏசாயா 57, 18, 19. நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 57, 18, 19. நான் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்றும் கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. வழிகளை குணமாக்குவார், நம்முடைய வாழ்க்கையை குணமாக்குவார். ஆமென். விசுவாசிக்கலாமா? நம்முடைய வழிகள் குணமாக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை குணமாக்கப்படும். திஸ் இஸ் a year of turning. நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், திஸ் இஸ் a season of turning. இந்த வருடம், இந்த நாட்கள், இந்த மாதங்கள் தேவனிடமாய் திரும்புகிற மாதங்கள். ஆமென். ரிட்டர்னிங், the season of returning, the season of turning. நமக்கு தெரியும், மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நம்ம அடிப்படையாக வைத்து நம்ம விசுவாசித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த கடைசியான பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பு கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவார். அவன் வந்து இந்த பூமியை கர்த்தர் சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு, வசனத்தை போட்டுடலாமா? மல்கியா 4:6 வசனம். பூமியை அழிக்காதபடிக்கு பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனிடத்திற்கும் பிதாக்களிடத்திற்கும், பிதாக்களுடைய இருதயத்தை அவர்கள் பிள்ளைகளிடத்திற்கும் திருப்புவான். அதெல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் வந்து பூமியை சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு அவர் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவார், அவர் இந்த திருப்புகிற ஊழியத்தை செய்வார். அது மட்டுமல்ல, நீங்களும் நானும் அந்த எலியாவின் ஆவியை உடையவர்களாய் இந்த வருஷத்தில் பயன்படுத்தப்படுவோம். நாமும் இருதயங்களை திருப்புவோம். எத்தனை பேருக்கு ஆசை? ஆமென். ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம். நிறைய பேர் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சண்டை மூட்டி விடுறதுல எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. 2 ஆளை பிரித்து விடுறதுல ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை செய்வாங்க. ஒருத்தர் நல்லா பேசிட்டாங்கன்னா அவங்க எப்படியாச்சும் யோசித்து அவங்கள குழப்பத்தை உண்டாக்கிடணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் ஆண்டவர் ஒரு பிளானோடு இருக்கிறாரு. நீங்கள் நானும் ஒரு பெரிய பிளானோட இருக்கோம். என்ன பிளான்னா, ஏன் இருதயம் அவர் பக்கமாக திரும்பும், அவர் இருதயம் என் பக்கமாக திரும்பும். அதுபோல் ஏன் இருதயம் எங்கள் பெற்றோர் பக்கமாக திரும்பும், என் பெற்றோர் இருதயம் என் பக்கமாக திரும்பும். ஆமென். எங்கள் பிள்ளைங்க இருதயம் எங்கள் பக்கமாக திரும்பும், எங்கள் இருதயம் பிள்ளைகள் பக்கமாக திரும்பும். ஹல்லேலூயா. So this season God will turn the hearts. The turning of the hearts நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எங்க மாறணும்னா நம்மளுடைய தாட்ஸ் மாறணும். ஹல்லேலூயா. இருதயம் திரும்பணும்னா, பாதைகள் வழிகள் திருப்பப்படணும்னா, நம்ம பாதைகள் குணமாக்கப்படணும்னா முதல்ல God touches how we think. ஆமென். நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி சிச்சுவேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம உணர்வுகளை ப்ராசஸ் பண்ணுறோம் என்பதை தான் ஆவியானவர் முதல்ல சேஞ்ச் பண்ண விரும்புகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோட்டு தான், the only change that never changes is change. The only thing that never changes is change. மாற்ற முடியாதது எது? மாற்றமே. ஆமென். ஸோ மாற்றம் அப்படின்றத வாழ்க்கையில் மாற்றவே முடியாது. So every minute we are changing. We also say no, we don't step into the water twice. நீங்கள் இந்த தண்ணியில் கால் வச்சிங்கன்னா இட்ஸ் a philosophy, right? அந்த தண்ணி என்ன ஆகிட்டு இருக்குது? ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது. So you're not stepping into the water no second time. Every time there is a change. Every time there is a progress. Every minute there is a shift. Whether we believe it or not. அது ஃபிலாசபர்ஸ் பெருசாக சொல்கிறாங்க பெரிய, பட் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மாற்றத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஸோ இந்த திருப்பங்கள் வரும்பொழுது ஒரு 3 நான் பி என் மனதில் இருந்தது. பட் ஐம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் ஆல் த 3 P's. பட் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஸோ when we are in the season of turning, returning, ஃபஸ்ட்டு ஆண்டவர் நம்ம ப்ரொஃபஷனை மாற்றுவார். ஓகேங்களா? God will shift, change our profession. அடுத்து God will change our position. ஓகே, இப்போ அந்த 2 P நான் இப்போ டச் பண்ணல. மேபி லேட்டர் ஐ வில் டாக் அபவுட் இட். when I go back and look at my own life, I could experience how God started shifting. இந்த சீசன் ஆஃப் டேர்னிங் வரும்பொழுது எப்படி ஒன்றா ஆண்டவர் மாற்றுறார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் we can take பீட்டர் ஆண்டவர் மீட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? பேரை மாற்றுறாரு. நீ இனி என்னது? you are not no longer Simon, son of, you have become Peter. Okay, you are no longer. So பதத்தை வாசிக்கலாமா? Okay, Luca. Maybe we can go to John.
அந்த இது நமக்கு எங்கே இருக்குது? Can someone help me quickly to spot that place? I think in John chapter 2. ஓகே, 42. யோவான் 1ஆம் அதிகாரம் 41, 42 வாசிக்கலாமா? யோவான் 1, 41, 42. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவன் இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். So the moment Peter or Simon sees Jesus, there is a change. Amen. நீங்கள் நானும் விரும்புகிறோமோ விரும்பலையோ, விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்கலையோ, எதிர்பார்க்கிறோமோ எதிர்பார்க்கலையோ, என்ன நிச்சயமாக நடக்கும்? சேஞ்ச் நடக்கும். Hallelujah. So are you ready for change today? Amen. Whether you are ready or not, you have to. ரெடி ஆகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ரெடி ஆகிட்டுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. Amen. So whether you like it or not, whether you expect it or not, the moment you and I come under the cloud of His presence, அவர் மேகத்தினுடைய பிரசனத்தின் மேகத்துக்குள்ளே காலை வச்சிங்கனாலே அங்கே கண்டிப்பாக என்ன நடக்கும்? மாற்றங்கள் நடக்கும். அங்கே ஆண்டவர் பேதுருவை பார்த்து மாற்றத்தை சொல்லிட்டாரு. அப்புறம் திரும்பி நம்ம பார்க்குறோம், திரும்பி ஒன்ஸ் அகெயின் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் மீட்டிங். செகண்ட் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கலிலேயாவின் கடற்கரையிலே அங்கே ஆண்டவர் மீட் பண்ணுறாரு பேதுருவை. பேரை சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து என்ன சேஞ்ச் பண்ணுறாரு? ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணுறாரு. அவனுடைய பர்சனல் ஐடென்டிட்டி கெட்ஸ் சேஞ்ச்ட். ப்ரோனவுன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃப்ரம் சைமன் ப்ரோனவுன் ஹஸ் பிகம் பீட்டர். தென் அகெயின் இஸ் ப்ரொஃபஷன் சேஞ்சஸ். என்ன சொல்கிறார்? நீ இனி மீன்களை பிடிக்கிறவனாக அல்ல, உங்களை மனிதனை பிடிக்கிறவனாக மாற்றுறேன். ப்ரொஃபஷன் சேஞ்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி பிளேஸை மாற்றாமல் இருக்க முடியுமா? அதனால தான் நீங்களாம் இந்தியா விட்டுட்டு, மதுரையை விட்டு, சென்னையை விட்டுட்டு, வெள்ளூரை விட்டுட்டு, மும்பையை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. You know why? God has shifted you. Hallelujah. Hallelujah. அங்கே பேதுருக்கு இனி கலிலேயா கடற்கரையில் இருக்கவே முடியாது. ஒரு நாள் கலிலேயா கடற்கரையில் இருக்கணும், ஒரு நாள் கடலில் இருக்கணும், ஒரு நாள் ஒலிவ மலையில் இருக்கணும், ஒரு நாள் ஒரு மலை மேலே ஏறணும். இல்லை எங்கேயாவது நீங்கள் காஸ்பலில் பார்த்தீங்கன்னா பீட்டர் ஹேட் டு கீப் ட்ராவலிங் வித் ஜீசஸ். ஆமென். அவருடைய ஜிபிஎஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஸ்டாக்னண்ட்டாக இருந்த ஜிபிஎஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு? ஷிஃப்டிங்லேயே இருக்குது. ஸோ காட், when you and I encounter God, when we experience the personal relationship with our Savior, He will change our profession and He'll keep changing our position. செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு செட்டில் ஆயிட்டோன்ற வார்த்தை கிடையவே கிடையாது. ஏனென்றால் உங்களை என்ன பண்ணுறாங்க? உங்களை முன்னாடி போக அனுப்பிச்சிட்டே இருப்பார். God will keep pushing you forward. So please never ever have the settled mindset. Amen. அது நல்ல குட் நியூஸா பேட் நியூஸான்னு தெரில உங்களுக்கு. டெஃபினெட்லி இட்ஸ் குட் நியூஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருப்பார்? முன்னாடி அனுப்பிக்கொண்டே இருப்பார். ஸோ இந்த சேஞ்ச் தவிர மூன்றாவது ஒரு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். ஸோ சேஞ்ச் இன் இஸ் ப்ரோனவுன், சேஞ்ச் இன் இஸ் ப்ரொஃபஷன், சேஞ்ச் இன் இஸ் பொசிஷன். லிட்ரலி அவனோட இருக்கிற அந்த இடத்துலேருந்து ஒரு மாற்றங்கள் வருது. எல்லாவற்றுக்கும் மேலே பீட்டருடைய கண்டினியூஸ் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் துபாய்க்கு வந்துட்டோம், ஆனால் நம்ம வாயில் என்னை வச்சுக்கிறீங்களேன், தமிழ்நாடுன்னு கூட எனக்கு வர மாட்டேங்குது. ஐ ஃபர்கெட். நிறைய இடத்துல இந்த ஆடியன்ஸை நான் அட்ரஸ் பண்ணும் பொழுது ஐ திங்க் தட் வி ஆர் ஆல் ஃப்ரம் மதுரை. ஓகே, என் மைண்டு அப்படியே மதுரை மைண்டு தான். அப்படியே நான் அதை இங்கே சொல்லுவேன், ஃபாசிலைஸ்டு மைண்டு. ஓகேங்களா? அந்த மைண்ட் அப்படியே இறுகி போயிடுச்சு. அதனால ஐ எம் இன் அ ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். தமிழ்நாடுன்ற ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் கூட என் மைண்டு வர மாட்டேங்குது. எல்லாம் எவ்வளோ ஒரு நேரோ மைண்டு பாருங்கள். தென் வி ஹாவ் டு ஸ்ட்ரெச் இட் லிட்டில் மோர். இந்தியான்ற மைண்டுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்கப்புறம் வேர்ல்டுன்றதுக்கு, மிடில் ஈஸ்ட். ஸோ வி ஹாவ் டு ஸ்ட்ரெச் அவர் பெர்ஸ்பெக்டிவ். பட் வென் ஐ திங்க் ஆஃப் மை ஓன் செல்ஃப், ஐ ஃபீல் அஷேம்ட். என்னால் அந்த மதுரைன்னு இந்த குட்டி டிஸ்ட்ரிக்டை விட்டு என் மைண்ட் என்ன பண்ண முடியல? ஸ்ட்ரெச் பண்ண முடியல. எவ்வளோ கஷ்டம். பீட்டருக்கு அதே தான். பீட்டர்னால அந்த ஃபிஷர்மேன் ஃபோக்கோடைய பெர்ஸ்பெக்டிவ். அதனால எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா அவர் ஆனால் அட்லீஸ்ட் அவர் மனசில் வச்சிருக்க மாட்டார், பேசிடுவார்.
எல்லாத்தையும் கடன் ஆண்டவர் சொல்லிடுவார். ஸோ அவ்வளோ பேஷண்ட்டாக 3.5 years ஜீசஸ் வாக்ட் வித் பீட்டர், ஹெல்பிங் ஷேப் ஹிஸ் திங்கிங். ஆமென். அவருடைய நினைவுகளை, யோசனைகளை, பேச்சை, அந்த ஆக்ஷன்ஸை ஷேப் பண்ணுறதுக்கு கூடயே நடக்கிறார். How many of us are willing to give ourselves to God? ஆண்டவரே, I give myself to you. Shape me. என் பெர்ஸ்பெக்டிவை ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஆண்டவரே. என்னுடைய கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். போன வாரம் கூட நம்ம போதகர் சொன்னாங்க இல்லையா, எல்லாம் இங்கே எப்படி வாங்குறது, என் மைண்ட் வாய்ஸையும் சொல்லிட்டாரு மைக்கிலேயே. ஓகே. ஸோ என்னன்னா, என் மைண்ட் இஸ் ஸோ நேரோ, திங்கிங் இஸ் ஸோ நேரோ, பட் காட் வாண்ட்ஸ் டு stretch it, and when the stretching happens it will be little uncomfortable. Amen. But Peter, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பேதுரு தன்னை ஈல்ட் பண்றே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவருடைய கண்ணோட்டத்தை தேவன் மாற்றும் பொழுது, அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படி ஆண்டவர் அவருக்கு கிரியை செய்யும் பொழுது, பீட்டர் ஈல்ட்ஸ் himself. Amen. So Peter life மட்டும் எடுத்தோம்னா it's a long story. It will be very interesting. Maybe if time permits, we can do it in one of our study. I have Joseph on one side. I am thinking about David on one side and then Peter on the other. We will see. Our opportunity in the next Monday is a government holiday, so we are hoping that we will be able to spend some time together as a GSGC family. So don't plan anything இண்டிவிஜுவலாக பிளான் பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் அவைலபிள் ப்ளீஸ் கீப் இட் ஃப்ரீ. நம்ம ஜிஎஸ்ஜிசி ஃபேமிலியாக வி வில் பிளான் சம்திங். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் நம்ம கிடைக்கும் பொழுது வி வில் டேக் தீஸ் கேரக்டர்ஸ் அண்ட் வி வில் ஸ்டடி தேம். ஆமென். ஆர் யூ எக்ஸைட்டட்? ஆமென். நம்ம ஜோசப் எடுத்துக்கலாம், இல்லை டேவிட் எடுத்துக்கலாம், இல்லை பீட்டர் எடுத்துக்கலாம். அவங்கள எடுத்துட்டு நம்ம வி கேன் வாக் அலாங் ஃபுல்லாக அவங்கள பற்றி எப்படி ஆண்டவர் டீச் பண்ணிக்கிறாங்க, எப்படி அவங்களுடைய சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு சேஞ்ச் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஸோ கம் வித் மீ டு புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 10. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் இது ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் இன் த ஹோலி பைபிள். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர். ஏன்னு நினைக்கிறீங்க? why do you think this chapter is very important? ஏன் அப்படின்னா, புறஜாதிகளுடைய இன்க்ளூஷனை பற்றி இந்த சாப்டர் நமக்கு சொல்லுது. அதாவது உங்களுடைய என்னுடைய ஹிஸ்ட்ரி அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆமென். நம்மளுடைய கிறிஸ்துவோடு உள்ள உறவு இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் தான் வெளிப்படுத்தப்படுகிறது. கிரியேட் பண்ணும் பொழுதே நம்மலாம் இன்க்ளூசிவாக தான் கிரியேட் பண்ணார். ஓகேங்களா? ஆனால் பிகாஸ் ஆஃப் சின் நம்ம விழுந்து போனது நிமித்தமாக நம்ம தூரமாக்கப்பட்டோம். அப்புறம் ஆபிரகாமை மட்டும் தேவன் தெரிந்து கொள்கிறார். அப்புறம் ஆபிரகாம் சொல்ற உன் நிமித்தம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லிட்டாங்க. அது வாக்குத்தத்தமாக, தீர்க்க தரிசனமாக, அது ஒரு வெளிப்பாடாக இருந்தது. ஆனால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் தான் அது லிட்ரலாக இன் பிராக்டிஸ் வருது. ஹல்லேலூயா. ஸோ அங்கங்கே ஒவ்வொரு புறஜாதிகளை, ஃபார் எக்ஸாம்பிள் ரூத்தாக இருக்கலாம், இல்லை ராகாபா இருக்கலாம், இல்லை நாகமானா இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு இந்த கானானிய பெண்ணாக இருக்கலாம், ஒவ்வொரு புறஜாதிகள் தான் உள்ளே வந்தாங்க. எல்லாரும் உள்ளே வரலை. ஆனால் இந்த 10ஆம் அதிகாரத்தில் தான் புறம்பே இருக்கிற அனைவரும் உள்ளே வர வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான கர்த்தருடைய திட்டத்தை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். ஸோ முதலாக அந்த இத்தாலியா பட்டாளம் எனப்படுகிற அந்த பட்டாளத்தில் இருக்கிற சென்ச்சுரியன் 100க்கு அதிபதிக்கு கர்த்தர் தரிசனம் அனுப்புகிறார். ஒரு தேவதூதனை அனுப்பி, இவ்வாறாக ஒருவர் இருக்கிறார், அவரை கூட்டிக் கொண்டு வா, அவர் உனக்கு சுவிசேஷத்தின் பாதைகளை உனக்கு காண்பிப்பார் என்று சொல்லி அனுப்புகிறார். பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. இப்போ இந்த மெசஞ்சர் ஸ்டார்டட் ஃப்ரம் கொர்னேலியஸ் ஹவுஸ். கொர்னேலிய வீட்டிலேருந்து இந்த செசரியா பட்டணத்தில் இருந்து இந்த மெசஞ்சர் கிளம்பியாச்சு. யாரை கூப்பிட கிளம்பியாச்சு? பீட்டரை கூப்பிட கிளம்பியாச்சு. பட் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் பேதுரு கண்டிப்பாக வரமாட்டார். ஏன்னா பேதுரு ஒரு யூத பரம்பரையில் ஊறி போன ஒருவன். அந்த ஜூடேயன் மைண்ட் செட், ஒரு ஜூவிஷ் மைண்ட் செட், அந்த மைண்ட் செட்டை மாற்றுறது. இத்தனைக்கும் ஒரு 3 ஆண்டுகள் இயேசுவோடு நடந்தும் அவருடைய அந்த சுவிசேஷத்தின் வெளிப்பாடை நேரடியாக கேட்டும் இன்னும் அவங்களுக்கு இந்த வெளிப்பாடு இன்னும் அவருக்கு வரலை. ஏன்னா இந்த பேதுரு தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் அந்த ஃப்ரைடே நாங்கள் அதை மெடிடேட் பண்ணோம். 2ஆம் அதிகாரம் 38
வாசிக்கலாம். 38, 39. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பசுத்த ஆவியின் வரத்தை. அப்போ இந்த பிரசங்கத்தை பேதுரு யாருக்கு மட்டும்தான் பண்ணுறாரு? யூதர்களுக்கு மட்டும்தான் பண்ணுறார். மனம் திரும்புங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற பிரசங்கத்தை பேதுரு யூதர்களுக்கு மட்டும்தான் பண்ணுகிறார். புறஜாதிகளுக்கு அந்த பிரசங்கத்தை பண்ணலை. ஆனால் அதுக்கு அடுத்த வார்த்தையில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும், அதாவது யூதராகிய உங்களுக்கும், யூதர்களாகிய உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மட்டுமல்ல, தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட போகிற யாவருக்கும். So Pedro knew it as a revelation but not as an experience. இந்த salvation, இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் உண்டு என்பதை வெளிப்பாடாக பேதுரு பெற்றிருந்தார். ஆனால் அனுபவமாக அவருக்கு அது இன்னும் வரல. அதை ஏற்றுக்கொள்றது கூட அவர் தெரியல. ஸோ ஆவியில் சொல்றது ஒன்று, மாமிசத்தில் செய்கிறது ஒன்று. இது நல்ல ஆண்டவர் தெரிஞ்சுதான் ஒரு தரிசனத்தை பேதுருவுக்கு அனுப்புகிறார். நமக்கு எல்லாம் தெரியும் அந்த விஷன் இல்லைங்களா? அவர் மிகவும் பசியாக மேலறைக்கு போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 10:9. 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். 11ஆம் வசனம், வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும், பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. ஸோ 3 முறை ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம் அது? 15, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. திரும்ப சொல்லுவோமா? தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. 3 times God had to repeat this truth to Peter to convince him. தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. என்ன சொல்ல வராங்க? புறஜாதிகளை பரிசுத்தமாக்க, புறஜாதிகளை அவருடைய பிள்ளைகளாக்க அவர் தீர்மானித்து விட்டார். ஸோ அநேக நேரத்தில் விசுவாசலாகிய உங்களுக்கும் எனக்கும் வரவேண்டிய முக்கியமான மாற்றம் என்னவென்றால் எண்ணத்திலே மாற்றம். ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்ணோட்டத்திலே மாற்றம். ஒருவேளை இயேசுவை அறியாத குடும்பத்திலேருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தீங்க அப்படின்னா பேரை மாற்றுறாங்க இல்லைங்களா? பேப்டிசம் எடுக்கும்பொழுது சில நேரம் பேர் கேட்பாங்க, உங்களுக்கு பேர் சேஞ்ச் பண்ணணுமா? ஸோ சம்டைம்ஸ் வி சேஞ்ச் த நேம் இல்லைங்களா? அண்ட் வி சேஞ்ச் த வே வி லிவ், த ஸ்டைல். நான் எப்போவுமே சொல்லுவேன், எங்களுடைய காலேஜில் எங்கள் காலேஜ் இஸ் நோன் ஃபார் சேஞ்சிங் பீப்புள். அகாடமிக்காகவும் சரி, ஸ்டைலும் சரி, அப்படியே எங்கள் பிள்ளைங்க மாறிடுவாங்க. ஃபஸ்ட்டு இயர் வந்து ஃபஸ்ட்டு 2 weeks அந்த பிள்ளைங்களுடைய ஸ்டைலும், அடுத்தது நெக்ஸ்ட்டு மந்த்து எனக்கு அடையாளமே தெரியாது. என் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிளாஸ்க்கு வந்து யாருப்பா நீன்னு புதுசாக இருக்கேன்னு கேட்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ சேஞ்ச் ஆயிரும் அவங்களுடைய ஹேர் ஸ்டைல்லேருந்து, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்லேருந்து. இப்போ லேடி டாக் செய்யும் மாயமோன்னு அப்படி நாங்கள் பேசிக்குவோம். அவ்வளோதான். அந்த லேடி டாக்கில் கால் வச்சோன்னே 2 வாரம் தான் அந்த ஆள் அப்படி தலைகீழ மாறிடும். சேஞ்ச். ஆனால் கேரக்டர் என்னாவது சேஞ்ச் ஆகாது. ஸோ முக்கியம் என்ன சொல்லுவேன், ஐ டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ், அம்மா ரொம்ப சந்தோஷம், ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு, ஒன் ஸ்டைலிங் ட்ரெஸ்ஸு ஸ்டைலெல்லாம் மாறிடுச்சு, கொஞ்சம் பேச்சையும் கொஞ்சம் மாற்றிடுறீங்களா, கொஞ்சம் படிக்கிற ஸ்டைலையும் கொஞ்சம் மாற்றுறீங்களா? ஸோ த ரியல் சேஞ்ச் வில் ஹேப்பன் ஒன்லி வென் சேஞ்ச் ஹேப்பன்ஸ் இன்சைட். ஆமென். உள்ள அதே ப்ராப்ளம் தான் விசுவாசிகளுக்கும். எக்ஸ்டர்னலாக நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம், பட் உள்ள ஆர் வி சேஞ்சிங்? நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆண்டவர் மாற்றுறாரா? அதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா,
இந்த கர்த்தருடைய வசனம் தான் நம்மளை என்ன பண்ணும்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஹல்லேலூயா. இந்த வேர்ட் ஆஃப் காடை நம்ம எவ்வளோ உள்ளெடுக்கிறோமோ, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி இந்த கண்ணாடியில் முகத்தை பார்க்கிற வண்ணமாய் கர்த்தருடைய வசனத்தை எத்தனை முறை பார்க்கிறோமோ அவ்வளோ அழகாக கர்த்தர் நம்மளை உள்ளான மனுஷனை மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் உண்மையாகவே உள்ளான மனுஷன் மாறிக்கொண்டே இருக்கிறான்? சொல்ல முடியுமா? ஆமாம் தானே? ஐ எம் கம்ப்ளீட்லி சேஞ்ச் இல்லை, பட் ஆர் வி சேஞ்சிங்? ஆர் வி இன் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங்? எஸ். ஸோ வாட் மேக்ஸ் தீஸ் பீப்புள் டிஃப்ரெண்ட்? 3 நேம் உங்களுக்கு நான் சொன்னேன். ஜோசஃபாக இருக்கலாம், டேவிடாக இருக்கலாம், இல்லை பீட்டராக இருக்கலாம். இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா, ஜோசஃபை வந்துட்டு ஆண்டவர் வந்து பிரிசன்லேருந்து பேலஸ் கொண்டு போகிற ஒரு சேஞ்ச் இருக்குது. டேவிடை ஷெப்பர்ட்லேருந்து சாவரன் ஆக்குறாரு, ஓகேங்களா, கிங் ஆக்குறாரு, ஒரு சேஞ்ச் இருக்குது. பீட்டரை ஃபிஷர்மேனாக இருந்துட்டு டாப் லீடர் இந்த சர்ச்சாக மாற்றுறாரு, எவ்வளோ பெரிய பொசிஷன் கொடுக்குறாரு, சேஞ்ச் இருக்குது. பட் இந்த எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் எல்லாம் விட வாட் வி செலிப்ரேட், வாட் பைபிள் செலிப்ரேட்ஸ் இஸ் தேர் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். ஆமென். ஜோசஃபோடைய பெர்ஸ்பெக்டிவ் பாருங்களேன். அவங்க பிரதர்ஸ் நினச்சாங்க, ஐயோ இந்த வயசான அப்பா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை தம்பி அன்பாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறோம் போல். ஓகே, அப்பா ஜேக்கப் இருக்கிறதுனால தான் நம்ம பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்மளை இவன் பழி வாங்காமல் நம்மள்கிட்ட அன்பாக இருக்கான் போல். அப்படியும் அப்பா இறந்த உடனே இவங்கெல்லாம் என்னாச்சும் பயந்துட்டு போய் சொல்கிறாங்க, எங்களை மன்னிச்சிருப்பா. பாருங்களேன், அப்போ ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், எனக்கு அநேக ஜீவனை காப்பாற்றும்படி. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19, 20, 21 சேர்ந்து வாசிக்கலாம். யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனோ? நீங்கள் எனக்கு தீமையை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். அவருடைய தாட்ஸ் பாருங்க. 11 பிரதர்ஸும் என்ன நினைக்கிறாங்க, அச்சச்சோ நம்மளை இனி ஒரு பழி, ஒரு கை வச்சிருவான், ஒரு கை செஞ்சிருவான்னு பயந்துட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் யோசேப்பு சொல்கிறாரு, எப்பா என் மனசு உங்களுக்கு இன்னும் புரியலையா, பயப்படாதீங்க. The way I look at things is totally different. நீங்கள் இந்த சூழ்நிலையை பார்க்கிறதும் நான் இந்த சூழ்நிலையை பார்க்குறதும் கம்ப்ளீட்டாக வித்யா. எத்தனை பேர் நான் சொல்ல வர்றது புரியுது? ஹல்லேலூயா. நீங்கள் நடக்கிற உங்களுடைய சிச்சுவேஷனை உங்களுடைய ஆஃபீஸில் இல்லை உங்களுடைய ஒர்க் பிளேஸில் உங்கள் பிஸ்னஸில் மற்றவங்க உங்களுடைய பிரச்சனையை பார்க்குறதுக்கும் நீங்கள் உங்கள் பிரச்சனையை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கணும். ஹல்லேலூயா. மற்றவங்க பார்த்து நம்மளும் அப்படின்னு சொல்லக்கூடாது. The way others look at it is totally different. அவங்களுடைய glasses, they wear world perspective. உலக கண்ணோட்டத்தை வச்சு தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஃபினான்ஷியல் கண்டிஷனை பார்க்குறாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்குறாங்க, அதை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம வேற எதை வச்சுக்கணும், இன்சைட்டை வைக்கணும். ஹல்லேலூயா. இங்கே ஜோசப் பாருங்க என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணியிருக்கிறார். ஸோ எனக்கு நடக்கிற தீமைகளை பாயிண்ட் நம்பர் 1, உங்களுக்கும் எனக்கும் நடக்கிற தீமைகளை தீமையாக பார்க்காமல், உங்களுக்கு எதிராய் செய்யப்படுகிற செயல்களை துரோகங்களாக பார்க்காமல், ஆண்டவர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார் என்கிற பார்க்கிற கண்ணோட்டம் உங்களுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ரெடியாக இருக்கிறீங்களா? பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். ஆமென். என்ன சேஞ்ச் பண்ணணும்? தீமை செய்கிறவர்களையும் தீமை சொல்லுகிறவர்களையும் அதை அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்காம எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும்? இதுக்குள்ளே எதை கர்த்தர் வச்சிருக்கிறாரு எனக்கு தெரியலையே, ஏன் இவங்களை பேசும்படி அனுமதிக்கிறாருன்னு தெரியலையே, ஏன் இந்த நெருக்கத்தை அலோவ் பண்ணுறாருன்னு தெரியலையே அப்படின்னு வெயிட் பண்ணி லெட்ஸ் லிசன் டு ஹிஸ் வாய்ஸ். ஆமென். இப்படி நம்ம அவரை பார்த்து இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க பழகிட்டோம் அப்படின்னா நீங்களும் நானும் யோசேப்பை போலவே கசப்பில்லாதவர்களாக இருப்போம். நிறைய நாட்கள் நிறைய பேர் கிறிஸ்தவ சமுதாயத்தில் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நானும் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர்ஸ் என்னென்னா பிட்டர்னஸ். யூ அக்ரி? ஐ ஹவ் சீன் தட்.
especially என்னுடைய விமென் ஃபெலோஷிப் பேக்கில் இன் மதுரை அண்ட் வேறு வென்னவர் ஐ யூஸ் டு ஹாவ் கான்வர்சேஷன்ஸ் அபவுட் பிட்டர்னஸ், அந்த டிஸ்கஷன்ஸ் லாங்காக போயிட்டே இருக்கும். ரொம்ப டீப்பாகவும் போகும், ரொம்ப எமோஷ்னலாகவும் போகும், ரொம்ப சென்சிட்டிவாகவும் போகும். ஸோ நம்ம ஆண்டருடைய பிள்ளைகள் நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுற ஏரியா என்னென்னா, இந்த தீமையான மனிதர்களை, தீமையான சூழ்நிலைகளை, தீமையான வார்த்தைகளை எப்படி கையாளுவது, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய பெர்ஸ்பெக்டிவை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். உங்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் எழும்பும் பொழுது, உங்களுக்கு எதிராக தீமையான வார்த்தைகள் சொல்லப்படும் பொழுது, அவைகளை தீமை என்று பார்க்காதபடிக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் என்பதை பார்க்கும்படி கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஹல்லேலூயா. இப்போ தாவீதுக்கு வருவோம், இந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சுக்கு. தாவீதுக்கு எடுத்துக்கோங்க 16th chapter, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். இங்கே தான் நமக்கு முதல்ல நமக்கு டேவிட் இஸ் பீங் இன்ட்ரடியூஸ்ட். நம்மளை ஆண்டவர் தாவீதை இந்த அதிகாரத்தில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அஃப்கோர்ஸ் ரூத்தில் வந்து அந்த வம்ச வரலாறில் சொல்லப்பட்டுகிறாரு. ரூத் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான் என்றுடைய பர்த்தோடு அங்கே முடிஞ்சிருச்சு. பட் வி see him in flesh இங்கே தான் நம்ம பார்க்குறோம். 16th chapterல நம்ம தாவீதை மீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் ஒரு டேர்னிங் சாப்டர், நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு இன்சிடென்ட் இருக்கிற ஒரு சாப்டர். அது என்ன இன்சிடென்ட்? 1 சாமுவேல் 17ல் என்ன இன்சிடென்ட்? 1 சாமுவேல் 17 டேவிட் கோலியாத். ஓகே, the encounter with Goliath. ஆனால் இந்த தாவீது கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி யாரை சந்திக்கணும் தெரியுமா? அண்ணமாரை சந்திக்கணும். அண்ணமாரை சந்தி சாப்பாடு கொடுக்கறதுலாம் நல்ல விஷயம், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம பெர்ஸ்பெக்டிவ்லேயே வச்சுக்குவோம், நம்ம சரிங்களா, தாட்டில் வச்சுக்குவோம். இப்போ முதல்ல அண்ணமாரு டேவிடை வச்சு குறித்து வச்சிருக்கிற அந்த தாட்ஸை அவன் ஹேண்டில் பண்ணணும். Please listen. Before you could handle Goliath, before you could go stand before the intimidating giant, we need to handle something in the mind. First brothers perspective handle பண்ணணும். அப்புறம் சவுலுடைய கண்ணோட்டத்தை ஹேண்டில் பண்ணணும். இந்த 2 பேருடைய பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் ஹேண்டில் பண்ணாதான் எங்கே போய் நிற்க முடியும். அப்புறம் தான் ஜெயம். ஃபஸ்ட்டு நிற்கணும்ல, நம்ம நிற்க விட தானே ஜெயத்தை எடுக்க முடியும். ஸோ நம்ம போய் நிற்கிறதுக்கு முன்னாடி 2 மக்களை நம்ம ஹேண்டில் பண்ணணும். எப்படி பாருங்களேன், இங்கே எடுத்துக்கலாமா? இங்கே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். இப்போ அப்பா வந்து அனுப்பிச்சாச்சு. 20ஆம் வசனம் வாசிக்கலாமா? 20 17 20. ஓகே, டேவிட் சீனுக்கு வந்தாச்சு. பேட்டில் சீனில் டேவிட் வந்துட்டார். ஓகே, அது எல்லாமே யார் இவர் என்ன எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறார். ஓகே, 28 ஓகே. இப்போ இந்த முந்தின கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பீப்புளுக்கு கூட நின்று சொல்கிறாரு, இந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த மனுஷன் யார்? இவன் எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்க முடியும்? என்ன ஒரு பயங்கரமான ஹீரோயிக் ஸ்பீச் பார்த்தீங்களா? என்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் இங்கே கொடுக்குறான் டேவிட். ஹீ இஸ் ட்ரைங் டு பில்ட் அப் த மொரல் ஆஃப் எவ்ரி சோல்ஜர். ஓகே, 26 வாசிக்கலாமா? 26 வாசிக்கலாமே. தாவீது தன் அண்டையில் இருக்கிறவர்களை பார்த்து, ஸோ ஆல்ரெடி இவன் எதை கண்ணை வச்சு பேசிகிட்டு இருக்கிறான்? ஹீ இஸ் லுக்கிங் அட் த ப்ரைஸ். டேவிட் வந்து இந்த ஜாயண்ட் கூட இன்னும் பார்க்கல. இவனை கொல்றவனுக்கு என்ன செய்யப்படும்? ஸோ ஹீ இஸ் ஆல்ரெடி கீப்பிங் ஹிஸ் ஐஸ் ஆன் த ரிவார்ட். ஆர் யூ வித் மீ? கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக? இவனுக்கு என்ன செய்யப்படும்? அப்போ என்னன்னா மனசில் வச்சு பார்க்குறான். இவன் அந்த கோலியாத்தை கூட பார்க்கல. கோலியாத்தை வீழ்த்தினது மாதிரியும் அதுக்கப்புறம் கிடைக்க போகிற ப்ரைஸை குறித்து கேட்டு இவன் கம்ப்ளீட்லி ரெடி. David is in full form to take the enemy. ஓகேங்களா?
அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு அசால்ட் வருது. அடுத்து பாருங்க, இது பேசிகிட்டு இருக்கும் பொழுது மனுஷரோட பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் சகோதரன் கண்டு கேட்ட பொழுது அவன் என்ன பண்ண, 28 வாசிக்கிறோம், தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும். அப்பா, நம்ம சிப்ளிங்ஸ் நம்ம நல்ல சிப்ளிங்ஸ். ஸோ லெட்ஸ் நாட் திங்க் அபவுட் உடனே ஆஹா அப்படின்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். நடக்குதா நடக்கலையா? நம்ம கொலீக்ஸ் நம்ம அப்படியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு மோட்டிவேட்டடாக நல்ல நல்ல ஸ்பிரிட்டோட அப்படியே முழு ஸ்ட்ரென்த்தில் போய் நிற்போம். ஆஃபீஸில் செய்வோம் அப்படி சொன்னால் கொடுப்பாங்க பாருங்க சைடில் இருக்கவங்க நமக்கு பயங்கர டிமோட்டிவேஷன். அது என்ன மாதிரி அக்யூசேஷன் பாருங்க, கொஞ்சம் பாருங்களேன். கேன் யூ டேக் தோஸ் அக்யூசேஷன்? நீ வேடிக்கை பார்க்க வந்தது உண்மையா? யார் அனுப்பிச்சு வந்திருக்கிறான்? அப்பா தான் போய் அண்ணன் மாதிரி கேட்டுட்டு வா. ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறான்? நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் அகங்காரத்தையும். யூ ஆர் ப்ரவுட், யூ ஆர் அரகண்ட். நமக்குலாம் அந்த வார்த்தையை ரொம்ப அழகாக சொல்லிடுவாங்க. யூ ஆர் திஸ், யூ ஆர் தேட் அப்படின்னு இங்கிலீஷ் வொக்காபுலரியில் என்னென்ன வார்த்தைலாம் இருக்கோ எல்லா வார்த்தையும் அடுக்கி, அதுவும் நல்ல வார்த்தைகள் இல்லை, எல்லாம் மனதை உடைக்கிற எல்லா வார்த்தையும் எடுத்து அடுக்கி சொருகி ரிதமிக்கா பொயட்டிக்கா நம்மளோட இருதயத்தை உடைச்சு தள்ளிடுவாங்க. ஆனால் தேங்க் காட் ஃபார் டேவிட். அட் சச் அ யங் ஏஜ் அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா, ஓகே, I don't know why I'm saying this, but sometimes I've seen this happening. பேசிக்க கூட மாட்டோம், ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இவங்க இப்படி தான் என்னை பற்றி நினைக்கிறாங்கன்னு என்ன பண்ணிடுவாங்க, கதை கட்டிடுவாங்க. அப்படி அவங்க சொன்னாங்களாமே, அப்படி சொல்லுவாங்களாமே, அப்படியோட அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. ஏப்பா சொல்லவே இல்லை, எப்போ ஏன்பா? Dear people of God, let's not worry about how the world looks at you or looks at me. Amen? Don't worry about world perspective. Don't worry about the image that the world builds. Dear people of God, build the godly image in your mind. வேதத்தின் அடிப்படையிலே உங்களை குறித்து என்னை குறித்து கர்த்தர் என்ன திட்டங்கள் வச்சிருக்கிறாரு, எப்படி கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு, அந்த இமேஜை பில்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். That's my point today. Hallelujah. When we are in the season of turning, அவர் பக்கமாக நம்ம திரும்புகிற அந்த நாட்களில், நம்ம இருதயத்தை கர்த்தர் பக்கமாக திருப்புகிற அந்த நாட்களில், நம்ம இருதயத்தை பீப்புள் பக்கமாக திருப்புகிற அந்த நாட்களில் நம்மளுடைய கண்ணோட்டத்தை கர்த்தர் திருப்புவாராக. ஹல்லேலூயா. இந்த வேதத்தின் அடிப்படையிலே. ஸோ ஈவன் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக நெகட்டிவாக, துணிகரமானவன், நீ அகங்காரம் பிடிச்சவன், நீ இப்படி நீ அப்படி அப்படி நமக்கு நேரடியாக அவர்கள் சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஐ நோ ஹூ ஐ ஆம். கரெக்டா? ஐ நோ ஹூ ஐ ஆம். நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் இன்னார் என்று நான் அறிந்து. இப்போ எவர் சொல்றாரு, யோபு சொல்றாரு, என் ரட்சகர் இன்னார் என்று நான், ஐ நோ மை ரிடீமர் லிவ்ஸ். ஸோ நோ, டோன்ட் வரி அபவுட் மை சிச்சுவேஷன். என் மீட்பர் உயிரோடு இருக்கு. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ், அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அங்கே யோபுவுக்கு gave the courage to go through the tribulation. அந்த பெயினையும் அந்த லாஸையும் ஊரை நடக்கிறதுக்கு கொடுத்த பலன் என்னன்னா, அவன் ஆண்டவர் மேல் வச்சிருந்த அந்த unchanging faith. Hallelujah. Unwavering faith. அசையாத மாறாத அந்த விசுவாசம். ஸோ இன்னைக்கு உங்களை குறித்து என்ன இமேஜ் வச்சிருக்கிறீங்க? நம்ம சிச்சுவேஷனை குறித்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம்? ஜோசப் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். தீமையான சிச்சுவேஷனை அவன் தீமை என்று பார்க்காமல் அதனுடைய கர்த்தர் நன்மை செய்வார் என்பதை பார்த்ததுனால கசப்பில்லாதவனாக அவன் வாழ்ந்தான். இங்கே தாவீது பாருங்க, 29ஆம் வசனத்தில், அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, 30ஆம் வசனம் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், முக்கியமான 30 பார்க்கலாமா? அவனை விட்டு, எல்லாம் சொல்லுங்க, யாரை விட்டு? அண்ணனை விட்டு. அண்ணன்னா உறவெல்லாம் துண்டிச்சுக்கலைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது இனிமேல் அண்ணனுக்கு பேச மாட்டாங்க கிடையாது. அந்த பெர்ஸ்பெக்டிவை கீழே ட்ராப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அந்த பெர்ஸ்பெக்டிவை ட்ராப் பண்ணுங்க. அண்ணன் சொன்னார்ல, அதை விட்டுருங்க.
அதை ஏத்துக்காதீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, அதை உள்வாங்கிக்காதீங்க, அதை விட்டுருங்க. அவனை விட்டு வேறொருத்தில் திரும்பி. ஹல்லேலூயா. திரும்புற சீசன் புரிஞ்சிருச்சா? Our heart should turn not to words of Eliab but to the confidence you have in Christ. ஹல்லேலூயா. எலியாபின் வார்த்தைகளுக்கு நேராக இருதயத்தை திருப்பாமல், எலியாப் சொன்ன குற்றச்சாட்டுகளை தன்னுடைய உண்மையான ஐடென்டிட்டி என்று அதை ஏற்றுக்கொள்ளாமல் தாவீது என்ன பண்றாரா? அவனை விட்டு வேறொருடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். He was, I don't know how I would have been, எனக்கு தெரியல. நாங்கள் இருந்தேன் அப்படின்னா ஆனஸ்ட்லி நான் சொல்லணும், 2 நாளைக்கு எனக்கு தூக்கம் வந்திருக்காது உண்மையா. அட்லீஸ்ட் இப்போ ஒரு மெச்சூர் சுச்சுவேஷன் அப்படின்னா 2 days. அந்த கொஞ்சம் முன்னாடினா ஒரு 2 மாதத்துக்கு 2 வருஷத்துக்கு கூட தூக்கம் வந்திருக்காது. இப்படி சொல்லிட்டாங்களே என்னைய பார்த்து, சே இவங்களுக்காக சாப்பாடு தூக்கிட்டு வந்தா அகங்காரின்னு சொல்லிட்டாங்களே, பெருமை பிடிச்சவன் சொல்லிட்டாங்களே, உன் இருதயத்தின் திமிரு, எங்கள் ஊரில் திமிரு பிடிச்சவன் சொல்லுவாங்க, என்ன திமிரு பாரு அதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டாங்க. அந்த one word will keep repeating, ringing constantly, which will upset my sleep and என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே அடுத்து உடஞ்சிரும். I don't know about you, I'm talking about my experience. அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே சுக்குனா உடஞ்சிரும். அடுத்த ஃபேஸ் பண்ண முடியாது, அடுத்து செய்ய முடியாது, அடுத்து ஒரு சில நாட்களுக்கு என்ன பண்ண, ஒன்றுமே செய்கிறதுக்கு முடியாது. It will break you. But thank God for this lovely young man David. ஹல்லேலூயா. திரும்பிட்டு என்ன எங்கே ட்ராப் பண்ணாரோ அங்கே கன்டினியூ பண்ணுறான். எங்கே நிப்பாட்டினாரு? அவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனோ தேவன் நிந்திக்கிற இவன் யார்? விருத்த சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தீன் எம்மாத்திரம் அப்படின்னுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நிற்கிறாரு. ஒரு இன்டரப்ஷன் இடையில வருது. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். தூதர்ஷன் அந்த காலத்துலலாம் போடுவாங்க. ஒரு தடங்கள் வருது, இவருடைய மோட்டிவேஷன் தடங்கள் வருது. அதை அப்படியே இவர் பிளாக் பண்ணிட்டு he continues. Hallelujah. Are we willing to resume today? Are you willing to resume your ministry? உங்க ஊழியத்தை ஆரம்பிக்க ரெடியாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களை குறித்து தேவன் வச்சிருக்கிற காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கோலியாத்தை நீங்கள் வீழ்த்திடுவீங்க, ரொம்ப ஈஸி, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எனக்கு என்ன நம்ம பெரிய பிரச்சனை? இந்த வார்த்தைகள் தான், இந்த பார்வைகள் தான், அந்த பார்க்குற ஒரு ஏளனமான சிரிப்பு தான். டிபார்ட்மெண்ட்டில் கால் வைக்கும் போதே 2 பேர் பார்த்து சிரிப்பாங்க. அப்போ ஆகா ஏதோ பிளான் பண்ணுறாங்க போல். ஜாடமாடையா எப்படின்னு தெரில, உங்கள் துபாய் பீப்புள் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஜாடமாடையாக பேசும்போது நமக்கு ஒன்னேங்கல்ஸ் தான் புரியும். ஓ நம்ம தான் அந்த சென்டர் ஆஃப் த கான்வர்சேஷனோ. அப்படியே ஆல் our confidence gets drained. But praise God, we have a living God who is always at our side. Hallelujah. நீங்கள் நானும் நம்பி இருப்பது ஜீவனுள்ள தேவனை. ஹல்லேலூயா. அதனால இந்த வார்த்தைகள் உங்களை தடை செய்யாதிருப்பதாக. ஹல்லேலூயா. 2வது பாயிண்ட், மனிதர்களுடைய வார்த்தைகள், கூட பிறந்தவர்களுடைய வார்த்தைகள், நம்மளை சுற்றிலும் சொல்லப்படுகிற எதிர்மறையான வார்த்தைகள் உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்யாமல் இருப்பதாக. முதலாவது யோசேப்பு பார்த்தோம், அந்த கசப்பு. அவனுக்கு இருந்த அந்த வெளிப்பாடு அவன் வாழ்க்கையில் கசப்பை வைக்கவே இல்லை. He lived a completely free life, free of bitterness. ஏன் அப்படின்னா தீமையை தீமையாக பார்க்கல. ஹல்லேலூயா. யோசேப்பு. அடுத்து தாவீது பார்த்தீங்கன்னா தீமையாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளல. ஆமென். அவன் தேவன் மேல் தன் கண்களை வைத்தவனாக, அவனுடைய பார்வை, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் காட். அதனால தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. ஆமென். அப்போ நம்ம இயேசுவை நோக்கலனா நம்ம ஓடவே முடியாதுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுவோமா, ஓடவே முடியாது. யூ கேன் நெவர் ரன் த ரேஸ். இந்த ரேஸை பர்சீவரன்ஸை ரன் பண்ணணும்னா ஐ ஷுட் பி ஃபிக்ஸ்ட் ஆன் Jesus. And David is a beautiful example. அவனுக்கு எதிர்மறையாய் வந்த வார்த்தைகளை மேற்கொள்ளுகிற ஒரு கிருபை தாவீதுக்கு இருந்தது. There was a change in his perspective. Hallelujah. அவன் சொல்றான், அவனுக்கு எதிராக அடுத்து பார்த்தீங்கன்னா
சவுலும் சொல்லுவார், அவன் சிறு வயது முதல் he was a trained soldier. நீ எப்படி அவனை ஃபேஸ் பண்ணுவ? அப்போ சொல்கிறான், எனக்கு ஒரு முறை கரடியும் ஒரு முறையும் சிங்கம் வந்தது, ஐ வாஸ் ஏபிள் டு ஓவர்கம். ஆமென். அப்புறம் கோலியாத் சொல்கிறான், ஏய் நான் என்ன ஒரு நாயா தடியோட வர்றேன். எப்படி வேர்ட்ஸ் பாருங்க, எல்லாம் பிஃபோர் கோலியாத் கல் அவன் மேலே கல் எறிறதுக்கு முன்னாடி டேவிட் ஃபேஸ் பண்ணதெல்லாம் வேர்ட்ஸ், வேர்பல் அசால்ட் தான். Before the physical assault, David has to face verbal assault. How many of you are with me this morning? எத்தனை பேர் இந்த வார்த்தையின் சவுக்கடின்னு சொல்லுவாங்களா, அதை சந்திக்க வேண்டியது இருக்கும் அநேக நேரங்களில். நம்ம அதெல்லாம் மேற்கொண்டு வச்சுக்கோங்களேன், கோலியாத் விழுவது நிச்சயம். ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக, நமக்கு முன்பாக கோலியாத் நிற்க முடியாது. ஆமென். அதை எப்போ என்ன பண்ணணும்னா, எதிராய் வருகிற அடிகளை நம்ம என்ன பண்ணணும், விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்தவர்களாக அந்த அம்புகளை நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தர் மேல் அவன் கண்ணை வைத்ததினாலே அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாயிருந்தான். ஆமென். யோசேப்பு கசப்பில்லாதவராக இருந்தார், அவருடைய பார்வை தேவன் மேல் வைத்ததனால. தாவீது ஜெயம் கொள்ளுகிறவனாயிருந்தான், அவன் கண்கள் கர்த்தர் மேல் பதித்ததாக இருந்ததனால. மூன்றாவது பார்க்கிறோம், டைம் ஆயிடுச்சு, இங்கே பீட்டர் பார்க்குறோம், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அநேக நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் ப்ரைட், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னஸ், நம்ம அப்படியே நம்ம பவுண்ட்ரிஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்போம். ஓகே, நம்ம ஃபேமிலி வெரி பியூட்டிஃபுல் ஃபேமிலி நான் சொல்லலை, பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் டினாமினேஷனல் பவுண்ட்ரிஸ் இருக்கும், ரீஜனல் பவுண்ட்ரிஸ் இருக்கும், கேஸ்ட் பவுண்ட்ரிஸ் இருக்கும், சபைக்குள்ளே அநேக அந்த பவுண்ட்ரிஸை வச்சுருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு பேதுருவை பார்த்து, யூ ஹாவ் டு அக்செப்ட் எவ்ரி ஒன். இந்த துப்பட்டி இறங்கி வருது, அதில் சகலவிதமான மிருகங்கள் இருக்குது. ஒன்று அழகாக இருக்கும், ஒன்று அசிங்கமாக இருக்கும், ஒன்று நல்ல உயரமாக இருக்கும், ஒன்று குட்டையாக இருக்கும், ஒன்று பறக்கும், ஒன்று ஊறும், இல்லையா? All kinds of creatures. So often we tell ourselves, church is not a museum, church is a workshop. Amen. மியூசியமில் எல்லாமே எப்படி இருக்கும், அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் ஒர்க் ஷாப்பில் எல்லாம் இட் நீட்ஸ் மெண்டிங், இட்ஸ் நீட் டு பி சர்வீஸ்ட், இட் நீட்ஸ் லிட்டில் ஆயில், இட் நீட்ஸ் லிட்டில் ரீஹால், எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ சர்ச் இஸ் நாட் அ மியூசியம், சர்ச் இஸ் அ ஒர்க் ஷாப். தட் இஸ் வை வி இன்வைட் ஈச் ஒன் ஆஃப் அஸ், all of us, to accept this broad, bigger family. Each one of us are very different. ஒருத்தர் வேற வேற மாதிரி இருக்கும், ஒருத்தர் வித்தியாசமாக இருப்போம், ஒருத்தர் வேற கண்ணோட்டத்தில் இருப்போம். ஆனால் ஆண்டவங்க பேதுருவை சொல்கிறாரு, பேதுருவே எழுந்து புசி. ஆமென். கர்த்தர் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்லாதே. ஸோ இந்த ஜிஎஸ்டிசி குடும்பத்துக்குள்ள கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நாமத்து நிமித்தம் பரிசுத்தமாக்குவாராக. இன்றைக்கு அந்த கம்யூனியன் சர்வீஸில் சொல்லிக்கிறோம், நம்ம ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணப்படினாலே, நம்ம ஒரே அப்பத்தில் புசித்திருப்பதனாலே நம்ம ஒரே சரீரமாக இருக்கிறோம். நம்மளை தேவன் பரிசுத்தர்களாக, சுத்தமுள்ளவர்களாக, அவர் திட்டத்துக்குள்ளாக இருக்கிறவர்களாக நம்மளை மாற்றி இருக்கிறார். நம்மளுடைய கண்ணோட்டங்கள் மாறுவதாக. Hallelujah. Let our perspective change. Okay, so I'm talking to myself. எனக்கே சொல்லிக்கிறேன். So I have to stretch my perspective outside Madurai, outside Gate of Heaven Church, outside this, outside that. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஸ்ட்ரெச் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே பேதுருடைய கண்ணோட்டத்தை கர்த்தர் மாற்றி அவனை பெரிய தலைவனாக உருவாக்குனது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் உருமாற்றி, கர்த்தர் நம்முடைய கண்ணோட்டங்களை மாற்றி கசப்பில்லாதவர்களாக, வார்த்தையினால் வருகிற அந்த வடுக்களை, காயங்களை உள்ளே சுமக்காதவர்களாக, எந்த விதமான பவுண்ட்ரிஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் ஆர் ஸ்பிரிச்சுவலை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ப்ராக்டிசஸ்னால ஒரு பவுண்ட்ரிஸை போட்டுக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மளை விடுதலை செய்வாராக. Hallelujah. So the season of turning, let my perspective change. Amen. Hallelujah. நம்மளுடைய கண்ணோட்டங்கள் மாறி இருக்கிறதா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கொண்டு அநேக ஜனங்களை, ஜாதிகளை கர்த்தர் பரிசுத்தமாக்கும்படி தீர்மானித்திருக்கிறார்.